பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 15. ஏரோதின் மரணபரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். இங்கே ஏரோதினுடைய மரணபரியந்தம் இயேசுவும் யோசேப்பும் மரியாளும் எகிப்தில் இருந்தார்கள். அது இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது, தீர்க்கதரிசியுடைய வார்த்தையாக இருந்தது. காரணம், ஏரோது இருந்த நாட்களிலே, அவன் ராஜாவாத நாட்களிலே ஆண்டவர் இயேசு பிறந்தார். இயேசு பிறந்த பொழுது அவனுக்கு மிகுந்த கலக்கம் உண்டானது. காரணம், தன்னுடைய ராஜ்யபாரத்திற்கு பிரச்சனை வந்துடுமோ என்று சொல்லி பயந்தான். ஆகவே தான் அந்த பயத்தின் காரணமாக அந்த நேரத்தில் இயேசு பிறந்த அந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உலகமெல்லாம் சந்தோஷமாக இருந்தாலும், உலகத்தின் மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டிருந்தாலும், மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் இயேசுவை பணிந்து கொண்டு ஆராய்த்து சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் ஒருவனுக்கு கலக்கம் ஏற்பட்டது, ஒருவனுக்கு பிரச்சனை ஏற்பட்டது, ஒருவனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டது, ஒருவனுடைய மூளை பாதிக்கப்பட்டது, அவனுடைய சிந்தனை பாதிக்கப்பட்டது. அவனுக்கு டார்ச்சர் உண்டானது. ஏன் அப்படின்னா, மேசியா இயேசு பிறந்திருக்கிறார். அவர் பிறந்தவர் ஒரு சாதாரண ஒரு சேவகராக அல்ல. இயேசுடைய நோக்கத்தையும் அறியாமல் இருந்தான். இயேசு பிறந்த நோக்கம் வேறு, ஆனால் ஏரோது ராஜா நினைத்த காரியம் வேறு. காரணம், இயேசு பிறந்து அவர் மேசியாவாக ஆளப்போகிறார், தேசத்தை ஆளப்போகிறார் என்கிற செய்தி அவன் அப்படி நினைத்து கொண்டான். ஆக மேசியாவானவர் நம்முடைய ஆளுகைக்கு விரோதமாக வருவார், மேசியாவானவர் நம்முடைய ஆளுகைக்கு பிரச்சனை உண்டு பண்ணிடுவார், நம்முடைய பதவி பெயரும் இந்த ஆளுகையை அவர் இழுத்து கொள்வார், வாங்கி கொள்வார், பிடித்து கொள்வார் என்று சொல்லி அவர் நினைத்தவனாகத்தான் அவரை கொலை செய்யும்படியாக அவருக்கு விரோதியாக எழும்பினான் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் சாஸ்திரிகளை அனுப்பி நீங்கள் போய் பணிந்து கொண்டு வாருங்கள், நானும் போய் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிக தந்திரமாய் சொன்னான். ஆனால் சொப்பனத்தில் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தேவதூதன் தோன்றி நீங்கள் எகிப்துக்கு போங்கள் என்று சொல்லி அவருக்கு கட்டளையிட்டான். அதே நேரத்தில் சாஸ்திரிகள் 3 பேரும் பணிந்து கொண்டு அவர்கள் பொக்கிஷங்களை வைத்து அவர்கள் வேறுபடியாய் திரும்பி போனார்கள். பிசாசின் தந்திரங்கள் பலிக்காது, பிசாசினுடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறாது. இயேசு பிறந்தது முதற்கொண்டு அது வாழ்க்கைக்கு விரோதமாக செய்கைகளும் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் நடந்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் அவருடைய திட்டங்களை, பிதாவின் திட்டத்தை யாரும் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஆண்டு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதினதின் காலத்தில், அதினதி நேரத்தில், அதினதி நாட்களில் ஆண்டவர் சரியாக செய்து கொண்டே வருவார். தேவனோடு பயணிக்கும் பொழுது, தேவனோடு நடக்கும் பொழுது, தேவனோடு இணைந்து நான் போகிற பொழுது தேவன் நமக்கானவைகளை சரியாக செய்து கொண்டே வருவார். பிசாசு கொல்ல பார்க்கலாம், வியாதியை கொண்டு அவன் நினைக்க பார்க்கலாம், பண தட்டுப்பாட்டை உண்டாக்கலாம், பண தரித்திரத்தை ஏற்படுத்தலாம், பசியை ஏற்படுத்தலாம், வியாதி ஏற்படுத்தலாம். எது எப்படி ஏற்பட்டாலும், எது எப்படி நடந்தாலும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய திட்டம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுடைய வாழ்க்கையில் சரியாக நடந்து கொண்டே வந்தது. அதன் காலத்தில் சரியாக தேவன் செய்து கொண்டே வந்தார். ஆகவே தான் இங்கே இயேசுவை கொல்ல முடியவில்லை. அவனுடைய திட்டங்கள் தோல்வியடைந்து கொண்டே இருந்தது. ஏரோதின் திட்டங்கள் தோல்வியடைந்து கொண்டே இருந்தது. ஏரோது மரிக்கிற வரைக்கும் எகிப்திலே குழந்தை வளர்ந்தது. இயேசு என்ற குழந்தை எகிப்திலே இருந்தது. ஏரோது மரித்த பிறகு மீண்டும் அந்த குழந்தை எருசலேமுக்கு வருகிறது, இஸ்ரேல் தேசத்துக்கு வருகிறது நான் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பு, இயேசு கிறிஸ்துடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் எல்லாமே தேவனால் திட்டமிடப்பட்டது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் திட்டமிடப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலே தெய்வ திட்டமெல்லாம் திட்டமிடப்பட்டதாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நாமே எதுவும் செய்வதல்ல, நம்மை குறித்து அவர் திட்டம் எடுத்திருக்கிறார். நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னால் அந்த பொருளை குறித்த திட்டத்தை நம்ம வச்சுருக்கிறோம். ஒரு வீடு வாங்கினா வீட்டின் திட்டத்தை நம்ம வைத்திருக்கிறோம். ஒரு பொருளை உருவாக்கினாலும் திட்டத்தை வச்சுருக்கிறோம். தேவன் இந்த பூமியிலே மனிதனை உருவாக்கினதற்கு ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு, ஒரு செய்கை உண்டு. அதைத்தான் அவர் செய்து கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது, எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாததாகத்தான் இருக்கிறது. ஆகவே ஏரோது மரிக்கிற வரைக்கும் குழந்தை இயேசு எகிப்திலே இருந்தார். மீண்டுமாய் அவர் வந்தார். வந்த பிறகு பெத்லகேமுக்கு வந்த பிறகு அவர் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை ஊழியத்தை தொடங்குகிறதை நான் பார்க்கிறோம். தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தேவன் நமக்கு எதையும் செய்வார். தேவ திட்டம் நடப்பதற்கு, நமக்கு நன்மை செய்வதற்கு அவர் எதையும் செய்வார். நமக்கு சொல்லிவிட்டால் செய்து முடிப்பார், சொல்லிட்டா கண்டிப்பாக செஞ்சிருவார். ஆகவே
நமக்கு சொன்னதை ஒன்றும் காற்றில் பறக்க விடலை, தரையில் போட்டு விடலை. எல்லாம் கண்டிப்பாக நடக்கும், நடந்தேறும் என்று சொல்லி விசுவாசிவோம். கர்த்தர் ஆசீர்வாதிக்கலாம். பசுபிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் வைத்தது திட்டம் எப்படி நிறைவேறினதோ அதே போல் எங்கள் வாழ்க்கை வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். பிசாசு தந்திரங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஊழியத்தில் அழிக்கப்படுவதாக உங்களுடைய கருத்தில் தாழ்த்துறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.